சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. மூல மந்திரம் தான் சிறப்புக்குடையது. அந்த மூல மந்திரத்தை பின்னணியாக வைத்து பாடியிருக்கிறது ரொம்ப அற்புதம். ஒரு அழகான கற்பனை. இது எப்படி அவருக்கு தோன்றியதுங்கிறது எனக்கு வியப்பார். சில சமயத்தில் பேசுவார், அந்த காலத்தில் இருந்த நம்ம ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது, அப்போ எல்லாம் நம்ம தெரியாத காலம், இப்போ வாழ்க்கை நமக்கு விளங்குது. நான் இந்த விழாவுக்கு வந்ததற்கு காரணமே பேராசிரியர் ஞானசுந்தரம் அழைத்தார் என்பதால். அவர் நரகத்திற்கு அழைத்தாலும் நான் போவேன், ஆனால் இது நரகம் இல்லை. வைணவத்தில் பாடல்கள் ரொம்ப அழகாக இருக்கும், சைவத்தை காட்டும். பக்தி ரெண்டுலேயும் ஒன்று தான். சைவத்தில் நான் 4 மணிக்கு போனேன், இளையராஜா முன்னாடியே வந்துட்டார். நான் ஐயா மன்னிக்கிறியா, நான் காலதாமதம் ஆகிட்டேன். இல்லை நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும், நான் தான் முன்னாடியே வந்துவிட்டேன், அதனால் நீங்கள் வரலன்னு நான் இலக்கியம் தான் பேசுவார். இலக்கியம் தான் பேசுவார், அதாவது ஐயம் கேட்பார். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது பேராசிரியர், இலக்கிய சொற்பொழிவாளர், வைணவ இலக்கிய ஆய்வாளர் ஞானசுந்தரம் அவர்கள். இலக்கிய முகத்துடன் பேராசிரியருக்கு ஒரு இசைமுகமும் இருக்கிறது. இசைஞானி இளையராஜாவின் மிக நெருங்கிய நண்பர். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய தமிழ் முகம் மாதிரியே இளையராஜாவோட நண்பர் அப்படிங்கிறதும் உங்களோட ஒரு அடையாளம். இளையராஜாவோட நட்பு எப்படி உருவாட்டது? இளையராஜா அவர்கள் இந்த இசை அமைக்கிற பொழுது இடைவேளையில் வெண்பாக்கள் எழுதுகிற வழக்கம் உண்டாம். அப்படி அவர் சில வெண்பாக்களை எழுதியிருந்தார். அந்த வெண்பாக்களை தொகுத்து வெண்பா நன்மாலை என்று ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று கருதினார். அந்த வெண்பாக்களுக்கு கொஞ்சம் விளக்கம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதினார். பேராசிரியர் நமசிவாயம் ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் திருப்பத்தூரில் இருந்தார். அவரைத்தான் அவர்கள் அணுகினார்கள். நமசிவாயம் அண்ணா என்னோடு ரொம்ப நெருக்கமான பழகினவர், என்னை பற்றி தெரியும். அவர் சொன்னார், தம்பி, என்னால் இது இயலாது, நான் இருப்பதோ திருப்பத்தூரில், உங்களால் தான் முடியும், நீங்கள் இதை ஏற்று செய்யுங்கள் என்று சொல்லித்தார். எனக்கு இளையராஜாவை பற்றி ஒன்றும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு திரைப்படத்தில் ஈடுபாடும் இல்லை. அதனால் இல்லைன்னா என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுதெல்லாம் கைபேசி இல்லாத காலம். அவர் ட்ரங்காலில் பேசினார். தம்பி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வற்புறுத்தினார். அவருடைய சொல்லை தட்ட முடியாமல், சரியண்ணா அனுப்ப சொல்லுங்கள், பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். சில 2 நாள் கழித்து ஒரு நண்பர், இளையராஜாவை பற்றி கட்டுரை எழுதி பரிசு பெற்றவர், கருணாநிதி என்று பெயர், அவர் இளையராஜா எழுதிய அந்த நன்மொழி மாலை என்ற அந்த கையெழுத்துப்படியை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். நான் உடனே சொன்னேன், தம்பி, ஒரு 4 நாள் கழித்து வாங்க, நான் அதுக்குள்ளே படித்து பார்க்குறேன், எனக்கு இசைவாக இருந்தால் நான் எழுதுகிறேன், இல்லை என்றால் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன். சரி என்று அது பையன் அந்த கருணாநிதி கொடுத்து விட்டு போனார். நான் அதை படித்தேன். நல்ல வெண்பாக்களாக இருந்தன. சில இடங்களில் ஐயம் இருந்தது. அதை கருணாநிதி மறுபடியும் வந்தார். தம்பி, சில இடங்களில் ஐயம் இருக்குதே, அவர் கேட்டால் சொல்லுவாரா, அவரோட தொடர்பு கொள்ள முடியுமா? அதுக்கு என்ன வாங்க அப்படின்னார். சரி என்று அவரை சந்திக்க போனேன். ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்றார். அவருக்கு கொண்டு வந்த அந்த சூப்பை 2ஆக பிரித்து என்னையும் குடிக்க சொன்னார். பேசிட்டார். நான் சில ஐயங்களை கேட்டேன். அவர் சொன்னார். அப்பொழுது நான் கணிப்பொறி வச்சுருந்தேன். நானே எல்லா பாட்டையும் தட்டச்சு செய்து எல்லா பாட்டுக்கும் விளக்கம் எழுதி அனுப்பினேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு அணிந்துரை எழுத சொன்னார். நானும் ஒரு அணிந்துரை எழுதினேன். பேராசிரியர் நமசிவாயமும் ஒரு அணிந்துரை எழுதினார். இந்த 2 அணிந்துரையோடு அந்த புத்தகம் வந்தது. இதான் அவருடைய தொடக்கம். அந்த புத்தகம் எழுதி முடித்த உடனே இளையராஜா அவர்கள் எனக்கு ஏதேனும் ஒரு சிறப்பு செய்ய வேண்டும், தொகை கொடுக்க வேண்டும் என்று கருதியிருக்கிறார். அதை பேராசிரியர் கருணாநிதி என்னிடத்தில் சொன்னார். அவர் ஒரு இசை மேதை, நான் ஒரு தமிழ் பேராசிரியர். இதுக்கு ஒரு விளக்கம் கேட்டார், அணிந்துரை கேட்டார், தந்து விட்டேன். பணம் ஏதாவது கொடுத்தால் திருப்பி அனுப்பிவிடுவேன் என்று சொல்லிவிட்டேன். கருணாநிதி சொன்னது தான். ஐயா, நான் இங்கே போன பொழுது அவர் எழுதி கொண்டிருந்தார், நான் இதை சொன்னேன். அப்படி நிறுத்திவிட்டு அப்படி மேலே பார்த்தார்.
ஓ, இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். இதுதான் எனக்கு அவருக்கும் தொடர்ந்து முதல் நட்பு. அதற்கப்புறம் அவர் இன்னும் எழுதின சில நூல்கள், யாதுமாகி நின்றாய் என்று ஒரு நூல் எழுதினார். அதுக்கு அணிந்துரை கேட்டார். நான் சொன்னேன், அணிந்துரை வேண்டாம் ஐயா, நான் இங்கே அந்த நூலில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் விரவி ஒரு நீண்ட ஆய்வுரை மாதிரி தோதுறேன்னு. சரி செய்யுங்கள்னார். அது மாதிரி ஒரு 10-15 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறேன். அவர் சரஸ்வதி பூஜையை ஒட்டி நவராத்திரி போது வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு கலைஞரை கூப்பிட்டு பாடுவது, இந்த கிளாரினட் வாசிப்பது, இதெல்லாம் அவர் என்ன ஒரு நாள் கூப்பிட்டார். கத்திரி கோபால்நாத்தினுடைய இசை நிகழ்ச்சி நடந்தது. அன்றைக்கு என்னை கூப்பிட்டார். அம்மாவையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். அப்புறம் நாங்கள் போனோம். அப்புறம் கார் வச்சுருந்தேன், கார்லேயே போனேன். பார்த்தேன், அந்த இசை கேட்டு சாப்பிட்டு வந்தோம். அதற்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாள் இரவு உணவு முடிச்சுட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஒரு 4-5 நண்பர்களை கூப்பிட்டு வந்தேன். பாடின ஐயா அந்த ஜனனி பாட்டை பாடுகிற அதெல்லாம் பாடினார். மகிழ்ச்சியாக இருந்தார். அது அப்புறம் பாடி திருவல்லிதாயத்தில் நான் பெரிய புராண தொடர் சொற்பொழிவு செய்தேன். அதனுடைய தொடக்க விழா. அதை நிகழ்த்தினவர் இளையராஜா கட்டாயம் வரணும் அப்படின்னார். இதுக்கெல்லாம் போய் அவர் அழைக்கிறதா அப்படின்னா, இல்லையா நீங்கள் அழைக்கணுன்னார். நான் உடனே அவரை தொலைபேசி கூப்பிட்டேன். ஐயா, இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்கிறார், நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டேன். வந்தால் நல்லா இருக்குன்னு. ஐயா நீங்கள் சொன்னால் வர்றேன் அப்படின்னார். வரும்பொழுது எங்கள் வீட்டில் தான் காஃபி குடிச்சிட்டு புறப்பட்டோம். ஐயா, இந்த கோயிலுக்கு போகிற வழி நல்லா இருக்காது, அதில் இதுதான் நல்ல வழி, இந்த வழியாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. போனவர் பேச தொடங்கினார். ஐயா வந்து, ஐயா இதுதான் நல்ல வழி, அதனால் இந்த வழியில் கூப்பிட்டு வர்றேன்னார். பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்கள் என்ன வழி காட்டினாலும் அது நல்ல வழியாக தான் இருக்கும், அதனால் வந்தேன் அப்படின்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் பாடினார். அதுக்கப்புறம் அங்கே அதை நடத்தினவருடைய வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டார். நாங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னேன். அவரும் இசைந்து வந்தார். எல்லாரோடையும் தரையில் உட்காந்து ஒரு ஜமக்கானை விரித்து சாப்பிட்டார். ரொம்ப மகிழ்ச்சியாக. அடுத்த நாள் தொலைபேசி சொன்னேன், நானும் அதே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். இப்படி தான் எங்களுடைய நட்பு வளர்ந்தது. அதை விட இன்னொரு சிறப்பு, நான் 2009 2011 வரை புதுவை பல்கலைக்கழகத்தில் கம்பன் இருக்கையின் பேராசிரியராக பணிப்பு புரிந்தேன். அங்கிருந்த மாணவர்களுக்கு எல்லா செய்திகளும் தெரியும் அல்லவா. அவர்கள் இந்த வெண்பா நன்மாலை பார்த்திருப்பார்கள் போல இருக்கிறது. அதில் என் பேர் இருந்தது, நான் என்னுடைய படம் கூட போட்டிருந்தார். அதனால் அந்த பொங்கல் விழா நடந்தது. பொங்கல் ஜனவரி மாதம் முடிஞ்சு போச்சு, அந்த விழா ஏப்ரல் மாதம் நடக்கிறது. அந்த மாணவர்கள் வந்து, ஐயா இளையராஜாவை நம்ம பல்கலைக்கழகத்துக்கு அழைக்கணுயா விழாவுக்கு என்றார்கள். நான் உடனே அந்த பையன்கிட்ட சொன்னேன், சரி இது உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு இளையராஜாவுக்கு ஃபோன் போட்டேன். அவர் எடுத்தார். ஐயா இது மாதிரி ஒரு விழா இருக்குது, அதில் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், பையங்கள்லாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னு. ஐயா இப்போ இந்த ஏதோ இந்த பத்மபூஷன் அவார்டு கொடுக்குறாங்க ஐயா, அதுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னார். இல்லையா அதுக்கு முன்னாடியே தெரிவிப்பார்கள் ஐயா அப்படின்னேன். சரி நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கன்னாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணேன். சரியா எப்போ வரணும்னு கேட்டார். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ விழா வச்சுக்கலாம் அப்படின்னு. அவர் சொன்னார் ஏப்ரல் 24. சரியா அப்படின்னு. உடனே ஐயா ஒரு 4 மாணவர்கள் உங்களை அழைக்க வருவார்கள். 4 மாணவர்கள் போனார். ஒரு பெண்ணும் அழைச்சிட்டு 5 பேர். அவர்களுக்கெல்லாம் குளிர்பானம் கொடுத்துருக்கிறார். அது பேராசிரியர் சொல்கிறாருங்கிறதுக்காக வர்றேன்னு இருக்கிறார். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த மாணவர்களுக்கு. அவரை சந்தித்தது தெய்வத்தை சந்தித்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி. அப்படி வந்தார்கள். அப்புறம் அந்த நாள் வந்தது. அப்போ நான் சொன்னேன், ஐயா பல்கலைக்கழகத்துக்கு போகிற வழியில் தான் நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னேன். இல்லை விழா முடிஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்டு தான் வர்றேன் அப்படின்னார். ரொம்ப மகிழ்ச்சியா அப்படின்னேன். 4 மணிக்கு வர்றதா சொல்லியிருந்தார். நான் 4 மணிக்கு போனேன். இளையராஜா முன்னாடியே வந்துட்டார். நான் ஐயா மன்னிக்கணும் ஐயா, நான் காலதாமதம் ஆகிட்டேன். இல்லை இல்லை நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும், நான் தான் முன்னாடியே வந்துவிட்டேன், அதனால் நீங்கள் வரலைன்னு நான் தப்பு இல்லை அப்படின்னார். அப்புறம் விழா மேடைக்கு வந்தார். துணைவேந்தரை சந்திக்கணும். துணைவேந்தரை சந்திக்க போகும்போது நாம் எதுக்கு போகணும் அப்படின்ட்டு அவரையும் மாணவர்களையும் அனுப்பிட்டேன். நான் அந்த விழாவில் போய் அவையில் உட்காந்துருந்தேன். இவர் வந்தார்.
அப்போ இப்படிதான் பேச ஆரம்பித்தார். நான் இந்த விழாவுக்கு வந்ததற்கு காரணமே பேராசிரியர் ஞானசுந்தரம் அழைத்தார் என்பதால் தான். அவர் நரகத்திற்கு அழைத்தாலும் நான் போவேன், ஆனால் இது நரகம் இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார். அதெல்லாம் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை காட்டுகிறது. அவர் ஒரு இசை மேதை, நாம் ஒரு பேராசிரியர். இந்த நட்பு ஏதோ முன்னை பிறப்பில் நடந்த ஒரு அன்புதான் தொடர்கிறது என்று நான் கருதுகிறேன். பொதுவாக உங்களோட சந்திப்புகளில் நீங்கள் என்ன விஷயங்கள் பேசிக்குவீங்க? அவர் என்ன மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட அவர் கேட்பார்? இலக்கியம் தான் பேசுவார், இலக்கியம் தான் பேசுவார். அதாவது ஐயம் கேட்பார், அப்படி என்னையா அப்படிப்பார். இந்த ஏதாவது அவருடைய பிறந்த நாள் அல்லது பொங்கல் இது மாதிரி நாட்களில் வாழ்த்து தெரிவிப்பேன், அவரும் வாழ்த்து தெரிவிப்பார். சில சமயங்களில் அவருக்கு தொல்லைப்படுமோ என்று நான் வாழ்த்தை அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பி அனுப்பேன். ஐயா, தங்கள் வாழ்த்து கிடைத்தது ரொம்ப நன்றி. இப்போது இந்த ஆழ்வார் பாசுரங்களை தொகுப்பதற்கு ஒரு நாள் தொலைபேசி, அது ஒரு 3 ஆண்டுக்கு மேலே இருக்கும். அப்போ என்ன, ஐயா இது மாதிரி ஒரு ஆல்பம் தயார் பண்ணலான் இருக்கு ஐயா, ஒரு சில பாடல்களை தேர்ந்தெடுத்து தரீங்களான்னு. அதுக்குன்னு ஐயா தர்றேன் அப்படின்னேன். அவர் சொன்னார், கம்பனுடைய கண்ணனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய இறுதி வரை அப்படியே தொடர்புபடுத்தி பாடல்களை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுத்தேன். அப்படி தேர்ந்தெடுக்கிற போது சில பரிச்சயமில்லாத பாடல்கள் இடம்பெற்று விட்டதில்ல. அவர் சொன்னார், ஐயா இது புரியாத பாடல்களாக இருக்குது ஐயா, பரிச்சயம் இல்லாத பாடல்களாக இருக்கேன்னார். நீங்கள் இது மாதிரி சொன்னதுனால தேர்ந்தெடுத்தேன். நல்ல பாடல்கள், பரிச்சயமான பாடல்கள், இனிமையான பாடல்கள்லாம் தேர்ந்தெடுக்கலாம், அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தான் அந்த ஒவ்வொரு இதில் இருந்தும் பாடல்கள் எடுத்து கொடுத்தேன். அந்த பாடல்கள் பெரும்பாலானவற்றை அவர் எடுத்து இந்த இப்பொழுது 4000 பாசுரம் என்ற அந்த இசை தொகுப்பு அமைத்திருக்கிறாரே, அதில் பாடியிருக்கிறார். கேட்ட ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பாடியிருக்கார். அதில் தொண்டரடிப்புடியாழ்வாரை பற்றி பாடியிருக்கிற பகுதி ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் பாட்டும் ரொம்ப நல்லா வைத்திருக்கிறார், ரொம்ப நல்லா இருக்கு. 8 எழுத்து மந்திரத்தையே சொல்லி ஓம் நமோ நாராயணாய ஓ நாராயணாயங்கிறது பின்புலமாக அமைந்திருக்கிறது, ரொம்ப சிறப்பாக இருக்கு. முன்னாடி அவர் திருவாசகம் பண்ணியிருந்தார் வந்து. திருவாசகம் அப்பவும் கூப்பிட்டார், நான் திருவாசகத்துக்கு போனேன். திருவாசகம் நல்லா இருக்கு, ஆனால் அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. திருவாசகம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இது அதை விட இது இன்னும் கொஞ்சம் வைணவத்தில் பாடல்கள் ரொம்ப அழகாக இருக்கும், சைவத்தை காட்டிலும். பக்தி ரெண்டுலேயும் ஒன்று தான். சைவத்தில் பாடுவதற்கு அதிகமான செய்தி கிடையாது. அவன் பாம்பு போட்டிருக்கிறான், தலையில் நிலவை வச்சுக்கிட்டு இருக்கிறான், புலித்தோலை போட்டிருக்கிறான், காமனை அழித்தார், இப்படி தான் செய்தி இருக்குது. எலும்பை அணிந்திருக்கிறார் அப்படி. ஆனால் வைணவத்தில் பார்த்தா ராமாயணத்தை பாடுறான், பாரதத்தை பாடுறாங்க, பாகவதத்தை பாடுறாங்க. அதனால் வைணவத்தில் ராமாயணம், பாரதம், பாகவதம், இயற்கை வர்ணனை இவையெல்லாம் கலந்திருப்பதனால பாடல்கள் வளமாக இருக்கின்றன. அதனால் இந்த பாடல்களை இப்போ இவர் இந்த வைணவத்திலிருந்து நல்ல பாடல்களை தொகுத்து, அதாவது திருப்பல்லாண்டிலிருந்து பாடல்களை தொகுத்திருக்கிறார், ஆண்டாளுடைய பாசுரங்களை தொகுத்திருக்கிறார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரங்களை தொகுத்திருக்கிறார், அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் பாசுரங்களை தொகுத்திருக்கிறார், அப்புறம் திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை பாட்டிருக்கிறார். எல்லாமே நல்லா இருக்கு. எத்தனை பாட்டு? ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு 3-4 பாட்டு இருக்குது. 8 பகுதி. ஆனால் பாடல்கள் ஒன்றுலேயும் 2, 3, 4, 5 இருக்க விடுது. அதனால் சொல்பாட்டா ஒரு 25 பாட்டு இருக்கலாம். நான் அதை கவனிக்கல சரியா, ஒரு 25 பாட்டு இருக்கலாம். இப்போ பெரியாழ்வார்னா திருப்பல்லாண்டு, அதுக்கு அடியோமோடும் நில்லோமோடும், அது மாதிரி இன்னொரு பாட்டு ஒரு 4 பாட்டு இருக்குது. அது மாதிரி தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னா இப்போ பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரரேனே இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டை ஒரு பல்லவி மாதிரி வச்சுருக்கார். கடைசியிலையும் இதே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதாகிறார். நடுவில் குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கிங்கிற பாட்டு வருது. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிழக்கு எண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே இந்த பாட்டு வருது. கடைசியில் முடிக்கும் போது பச்சை மாமலை போர் மேரி பவளவாய்
கவலச்செங்கன் அச்சுதா அப்படி பாடுறார். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இதுக்கு முன்னாடி வேற இசையமைப்பாளர்களும் இசையமைச்சு பாடியிருக்காங்க. பாடியிருப்பாங்க. கேவி மகாதேவன் கூட ஆனா இசையமைச்சு இவ்வளவு TMS அழகா பாடலை. ஆனா என்ன, இது மாதிரி 4000க்கு வருங்கிறது பெரிய முயற்சி. அப்படி வராது. ம். நான் இப்போ கூட காலையில கேட்கும்பொழுது நான் நினைத்தேன், சைவ திருமுறைகள் 12ஐயும் தருமபுரம் சாமிநாதன் பாடியிருக்கிறார். சிலவற்றை ராகத்தோடு பாடியிருக்கிறார், சிலவற்றை அப்படியே விருத்த மாதிரி பாடியிருக்கிறார். ஆனா திருமுறைகள் அத்தனையும் பாடியிருக்கார். அது மாதிரி வைணவத்திற்கு யாரேனும் செஞ்சிருக்கிறார்களான்னா இன்னை வரைக்கும் செய்யல. அப்படி செய்தால் ஒரு பெரிய முயற்சி. இது ஒரு 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 20-25 பாட்டை சுவையை காட்டுவது. இது வைணவ இலக்கியத்தினுடைய நயம், அழகு, அதில் இருக்கக்கூடிய இனிமை, இவற்றை காட்டக்கூடிய வகையில் ஒரு சாம்பிள் இது. அவ்வளோதான். இப்போ மற்றவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்கல்ல, அதுல இருந்து இளையராஜாவோட எந்த வகையில் வித்தியாசமா இருக்கும்? இவ்வளவு பின்னணி இசையோடு இவ்வளவு இதோட அவைகளெல்லாம் இல்லை. ஒரு தனி எல்லா இசையோடும் கூடி இது மாதிரி ஒரு பாட்டை பாடுவார்களே தவிர, இப்போ நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாயங்கிறத பின்னணி இசையாக யாரும் அமைக்கலை. இது இவருடைய கற்பனை. இது ரொம்ப விழுமிய கற்பனை. ஏன்னா வைணவத்திலேயே 3 மந்திரங்கள் சொல்லுவார்கள். ஒன்று மூல மந்திரம், அதான் ஓம் நமோ நாராயணாய, இதான் மூல மந்திரம். அடுத்தது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது 2 வரியில் இருக்கும். ஸ்ரீமதே நாராயணாய நமகன்னு தொடங்குது. அடுத்தது சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சர்வதன் பாபேப்பியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்கிறாரு. இதை சரமஸ்லோகம்னு சொல்லுவார். இந்த 3 தான் மந்திரம். இதில் மூல மந்திரம் தான் சிறப்புக்குடையது. அந்த மூல மந்திரத்தை பின்னணியாக வைத்து பாடியிருக்கிறது ரொம்ப ஒரு அழகான கற்பனை. இது எப்படி அவருக்கு தோன்றியதுங்கிறது எனக்கு வியப்பார். இதை பின்னணியாக வைத்துக்கொண்டு அந்த பாடல்களை அமைத்திருக்கிறது ரொம்ப அருமை. எவ்வளவு பாராட்டினாலும் தவும். அவருடைய தமிழார்வம் எப்படி? நீங்கள் நிறைய குறிப்பாக இலக்கியங்கள் பற்றி நல்ல ஆர்வம், அவருக்கு நல்ல ஆர்வம் இருக்குது. திருவாசகம் நல்லா படிச்சிருக்கார். நல்ல சில தனிப்பாடல்கள் சொல்லுவார். அவருக்கு தமிழ் மேலே உண்மையிலே ஈடுபாடு இருக்குது. பலவற்றை படிக்கிறார். சில அரிய புத்தகம், ஏதோ ஒரு புத்தகம் கிடச்சி அந்த புத்தகம் கூட எனக்கு கொடுத்தார். ஏதோ ஆழ்வார்கள் விளக்கம், பாசன விளக்கமானது. பழைய புத்தகம் கிடையாது, அதை ஒரு தடவை கொடுத்தார். ஒரு நல்ல இனியவர். சில சமயத்தில் பேசுவார். அந்த காலத்தில் இருந்த நம்ம ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது, அப்போ எல்லாம் நம்ம தெரியாத காலம் அப்படி இருந்திருக்கும். ஆனால் இப்போ வாழ்க்கை நமக்கு விளங்குது அப்படின்னு சொல்லுவார். ஒரு வேடிக்கையாக சொன்னார். இந்த மரங்களுக்கெல்லாம் கூட பேர் வச்சுருந்தார்கள். ஏன்னா அந்த காலத்தில் சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தார்கள், அதனால சொல்லுவார்கள். அது ஒரு காலம் அப்படின்னு. அதாவது அவருடைய ஆன்மீக வளர்ச்சி எல்லாம் தெரியுது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து அதெல்லாம் ஒரு போலி. அதை நாம் மகிழ்ச்சியாக நினச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது. சொன்னார், அந்த மரத்தில் அவர் உட்காந்துருந்தார், இந்த மரத்தை உட்கார்ந்தார்லாம் சொல்லுவார்கள். ஒரு காலம் அப்படின்னார். அதை விட இன்னொரு செய்தி சொல்கிறேன், ரொம்ப சிறப்பான செய்தி. என்னுடைய ஆசிரியர் மூக்கா தங்கவேலனான்னு பேர். குடந்தை அரசினர் கல்லூரியில் நான் படித்த பொழுது அவர் தமிழ்துறை தலைவராக இருந்தார். இவரில் ரொம்ப அன்புடையவர். அவர் அப்புறம் பேராசிரியரெல்லாம் இருந்து பணி ஓய்வு பெற்று ஆவடியில் தங்கியிருந்தார். அவர் நல்ல கவிஞர். கோமுகி வேலன்னு அவருக்கு பேர். அந்த கோமுகி அம்மனை பற்றி ஒரு ஊசலோ ஒரு தாலாட்டோ ஒரு பாட்டு பாடியிருந்தார். ஒரு 10 பாட்டோ 20 பாட்டோ பாடியிருந்தார். அவருக்கு இளையராஜாவோட எனக்கு இருக்கிற பழக்கம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவர் என்னுடைய பேராசிரியர். பாபுன்னு கொடு, பாபு நம்ம இளையராஜாவை பார்க்கணும் அப்படின்னார். என்னையா அப்படின்னு. இல்லை நான் ஒரு நீ பாட்டு எழுதியிருக்கிறேன், அதுக்கு இசையமைக்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னார். நான் இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா என்னுடைய ஆசிரியர் கோமுகி வேலன்னு பேர், கவிதையெல்லாம் எழுதுவார், உங்களை சந்திக்கணுங்கிறார், நான் அழைச்சிட்டு வரலாம். அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். எப்போ அழைச்சிட்டு வரணும்? நீங்கள் உங்களுக்கு எது உகந்த நேரம்னு சொல்லுங்கள், அழைச்சிட்டு ஒரு 8 மணிக்கு அழைச்சிட்டு வாங்களேன் அப்படின்னார். பிரபாத் ஸ்டுடியோவுக்கு. எப்படி அழைச்சிட்டு வரீங்கன்னார். இல்லையா நான் போய் காரில் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நான் ஒரு 5 மணிக்கே புறப்பட்டு போய் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன். அது மாதிரியே அன்றைக்கி நான் வீட்டில் ஒரு 5 மணிக்கு எழுது ஏதோ கொஞ்சம்
பழஞ்சோறு தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு, ஏன்னா நான் டயபெட்டிக், சாப்பிட்டுட்டு கார் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வந்தார். வந்தோடனே நான் சொன்னேன், ஐயா வீட்டில் சாப்பிட்டுட்டு போகுமா, இல்லை இளையராஜாவை சந்திச்சுட்டு சாப்பிடலாமா அப்படின்னு. இல்லை அவரை சந்திச்சுட்டே சாப்பிடலான்னு போனோம். பிரபாத் ஸ்டுடியோவுக்கு போகணும். அவரை அழைச்சிட்டு போனேன். அவர் என்ன பண்ணார், எழுந்து அவரை அந்த இருக்கையில் உட்கார வச்சார். என்கிட்ட சொன்னார், இந்த ஆசிரியர் மாணவர் உறவெல்லாம் இப்போ பார்க்கவே முடியாது, ஏன்னா நானே ஓய்வு பெற்றுவிட்டேன், எனக்கு ஆசிரியர் பார்க்க முடியாது. நீங்கள் விடியற்காலையிலே போய் அவரை அழைச்சிட்டு வரதா சொன்னீங்க, நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வீட்டிலேருந்து 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தவர் சொல்லியிருக்கேன், சாப்பாடு வந்திருக்கு, சாப்பிட்டு பேசுவோம்னார். இப்படி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அழைத்தார். நாங்கள் 3 பேரும் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்து உட்காந்து பேசி கொண்டிருந்தோம். அப்போ எங்கள் பேராசிரியர் சொன்னார், நான் சில அம்மன் பாடல்கள்லாம் பாடியிருக்கேன் அப்படின்னு சில பாடல்களை புத்தகங்களை கொடுத்தார். நான் இப்போ தானே ஒரு ஆல்பம் தயார் பண்ணேன், முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இதில் 2 பாட்டு சேர்த்துருக்கலாமே அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார், நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் மேலே ஒரு 10 பாட்டோ பாடியிருக்கேன், அதுக்கு இசையமைத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னார். உடனே ஒத்துக்கிட்டார். அதுக்கு சரி பண்ணித்தரேன், ஒரு காசுக்கும் இல்லை, பண்ணித்தரேன் அப்படின்னார். அப்படியே பண்ணி அப்போ நான் அந்த சந்திப்பில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சந்திப்புக்கு பின்னால் நான் என்னுடைய பையன் அமெரிக்காவில் இருக்கா, அதனால் அமெரிக்காவுக்கு போயிட்டு 2014 இவர் இசை அமைத்து தந்திருக்கிறார். பேராசிரியர் பாடினதுக்கப்புறம் அவர் பேராசிரியர் மேலே தான் அது பிழை. அவர் இதை கடைசி வரியை மாற்று பாடலாம்னு இருக்கார், அது முடியாது அப்படின்ட்டார் அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப வியப்படைஞ்சேன். நாம் நம்முடைய பேராசிரியர் ஆசிரியர்னு அழைச்சிட்டு போகிறோம், அவருக்கு இவ்வளவு மரியாதை தந்தார். இவருக்கு இருக்கக்கூடிய பணி நெருக்கடியில் இவருடைய பாட்டுக்கு இசையமைத்து தரேன்னு சொல்லி, அதுவும் எந்த விதமான பொருள் கேட்காமல் பண்ணித்தரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒருவேளை நாம் நம்முடைய ஆசிரியர்ன்றதுனால இப்படி செய்தாரோ என்று நினைத்து அவர் மேலே இருந்த மதிப்பு பல கோடி மடங்கு உயர்ந்து விட்டது. அந்த ஆசிரியருக்கு செஞ்சு கொடுத்த அந்த இசை வெளிவந்ததா? அது எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் பார்க்கல. செய்து கொடுத்துப்பார், வச்சிருப்பார். இப்போ சிம்பனிக்கு இசையமைச்சிருக்காரு, அது விரைவில் வெளிவரதற்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட எதுவும் இல்லை, பேசல? அன்னைக்கு இந்த பாசுரங்கள் வெளியீடு நடந்தது இல்லையா, 2-3 நாளைக்கு முந்தி. அப்போ பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ சொன்னார், ஒரு சிம்பனி அமைச்சிருக்கையா, அது ஹங்கேரியில் அனுப்புனாரா. அந்த ஒரு அம்மையார் பார்த்துட்டு இவரை பாராட்டி அழகழகாக எழுதியிருக்கிறார், மார்வலஸ், சூப்பர், இன்று இரவு நான் தூங்கவே மாட்டேன், அப்படி இருக்கிறது இசை அப்படின்னா அவங்க எழுதியிருந்தாங்க. அதை என்கிட்ட காட்டினார், மகிழ்ச்சியை சொன்னார். இல்லையா, அந்த சிம்பனியை வெளியிடுவதற்கு ரொம்ப பொருள் செலவாகும் போல இருக்கு, 8 கோடி ரூபாய் ஆகுங்கிறார்கள், அதான் கொஞ்சம் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். அவர் எப்பொழுதும் இசை உலகத்தில் இருக்கிறவர் தானே. அவர் வேடிக்கையாக சொன்னார், ஐயா எனக்கு இசை அமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா, எல்லாருக்கும் அந்த டியூன் போட்டு கொடுத்துருவையா, அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துருப்பேன், அப்போ தான் இந்த வெண்பாக்கள்லாம் எழுதுறேன் அப்படின்னார். இப்போ இந்த வெண்பாக்கள் தமிழ் இலக்கியம் தொடர்பான சந்தேகங்கள் உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி இசை தொடர்பாக அவர் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லியிருக்காரா? எனக்கு இசையில் நான் ஞான சூன்யம். எனக்கு திரைப்பட பாடல்கள் கூட பாட வராது. என்னுடைய பிள்ளைகள் திரைப்பட பாடல்கள் பாடினா ரொம்ப நல்லா பாடுறடா பாடு அப்படிம்பேன். என்னுடைய பிள்ளைகள் அவர் மேலே ரொம்ப அன்புடையவர்கள். என்னுடைய 2வது பையன் ரொம்ப அவர் மேலே ரொம்ப அன்புடையவன். நான் அவனை பற்றி சொன்னேன். அவனும் பார்த்தா அவரை ஒரு தடவை. அதுக்கு அடுத்த நாள் லயோலா காலேஜில் என்னுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா நடந்தது. அதுக்கு நான் போனேன். என்னுடைய பையனுடைய மாமனாரும் வந்திருந்தார், சம்பந்தியும் வந்தார். காரில் போனோம். எங்கே உங்கள் பையனை காணோம் அப்படின்ட்டார், கேட்டார். உடனே எங்கள் சம்பந்தி சொன்னார், என்ன அவரே கேட்குறாரு, அப்படி நம்ம அழைச்சிட்டு வந்துடும் சொல்லி திரும்பி போய் எங்கள் பையனை அழைச்சிட்டு வந்தோம். அப்படி ரொம்ப அன்புடையவர். இசையை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். இசையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. எனக்கு பாட்டின் மீது ஆசை, பாட வேண்டும் என்றும் ஆசை. ஆனால் இறைவன் எனக்கு அந்த தகுதியை தரலை. எப்போது நீங்கள் பாட்டு எழுத முடியுமா அப்படிங்கிற சும்மா ஏதாவது கேட்டார்? அப்படி கேட்டேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன். அவர்கிட்ட போய் எனக்கு பாட்டு எழுதுங்கன்னு உரிமையாக கேட்கக்கூடாது.
கேட்டால் அவர் கோபம் வந்துடும். ம். நம்முடைய கருணாநிதி வந்து அவர்கிட்ட பாட்டு எழுத கேட்டிருந்தார். அவர் ஏதோ கேட்டிருக்கார், அவருக்கு கோபம் வந்துவிட்டு அவர் திட்டிருக்கார். கருணாநிதி என்கிட்ட சொன்னார், என்னையா உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கிறார் ஒரு பேராசிரியர், உங்களை பற்றி நூல் எழுதியிருக்கிறார், ஏய்யாமா ஒரு மனிதர் தானே அப்படின்னு. இல்லையா என்கிட்ட வந்து எப்படி அப்படி கேட்கலாம், அப்படி கேட்குறேன், சின்ன பையன் தானேயா இதை போய் பெருசு பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்படி ஒரு நட்போடு பழகுறவர். அப்புறம் சொன்னார், அம்மா நல்லா இருக்காங்களா ஐயா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒரு அந்த உணர்வுலாம் உண்டு. ஒட்டுமொத்தமாக இளையராஜா பற்றின ஒரு மதிப்பீடு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் ஒரு இசை ஞானி, அவருக்கே உரிய அந்த கம்பீரம் உண்டு அவர்கிட்ட, வீடு உண்டு. என்னுடைய சொந்த எண்ணம் இது, இந்த உரிமைகளுக்கெல்லாம் அவர் போராட வேண்டியதில்லை. அவருடைய தகுதிக்கு இந்த உரிமைகளுக்கெல்லாம் போராட வேண்டியதில்லை. அதனால் என்ன பெரிய பொருள் வரப்போகிறது? அவர் பொருளுக்காக செய்யலை, அது ஏதோ ஒரு உரிமை போராட்டம் நினைக்கிறார், அது தவிர்க்கலாம் என்று எனக்கு தோணுது. மற்றபடி அவர் ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை. வாழ்க்கையில் அவருக்கு அவ்வளவு சோகம் வந்து விட்டது, என்ன பண்ணுறது, அதுதான் இயற்கை. இப்போ அவர் தனிமையில் தான் இருக்கார். ஒரு முறை முதல் முறை சந்திக்கும் போது அந்த வீடு ரொம்ப குதூகலமாக இருந்தது, கோலாகலமாக இருந்தது, பிள்ளைகள் மருமகன் எல்லாம் இருந்தார்கள். இப்போ அவருடைய மகள் இறந்து போன பொழுது பார்த்தேன், தனிமையில் உட்கார்ந்துருந்தார். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இலக்கிய மேதைக்கு இப்படி ஒரு சோகம் எழுந்து விட்டதே அப்படின்னு ஒரு வருத்தமாக இருந்தது. நாம் என்ன செய்வது, இயற்கை தான். நன்றி.